இல்லை அண்ணாச்சினா சும்மாவால மூளைக்காரரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக தண்ணி வச்சு நிரப்பியிருக்காருல. எதுக்குல ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி தண்ணி வச்சு நிரப்புறதுன்னு நீ யோசிப்பிய. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவருக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி வெள்ளம் வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு தண்ணிலாம் உள்ளே வந்து ரெஸ்டாரண்ட்டை நாசமாக்கிட்டு இருந்திருக்கு. அதனால் அண்ணாச்சி ஒரு ஐடியா பண்ணாப்புல, டக்குன்னு பைப் எடுல தண்ணியை ஃபுல்லாக நிரப்புனதுன்னா வெளியே இருக்கிற தண்ணி வந்து உள்ளே வராது. ஏன்னா உள்ளே இருக்கிற தண்ணி ஆல்ரெடி தண்ணி இருக்குது, ஃபோர்ஸ்னால அது ரெண்டுக்கும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி பிளானை போட்டு நிறைய காசை சேமிச்சாவில். மழை போனதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வெளியே போட்டு தொடச்சி போட்டு வாங்கலை ரெஸ்டாரண்ட்டுக்கு தண்ணியே இல்லைடா இப்போ அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி மாஸ் காட்டினார்ல. இந்த மாதிரி தான் நம்மளை முற்போக்கு சிந்தனையாக கொஞ்சம் யோசித்து உங்கள் கடையை வந்து டெவலப் பண்ணுங்களேன். அதை விட்டுப்புட்டு சும்மா யூடியூப்பில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி என் வீடியோவை பார்க்காதீங்களே, செத்த பயலுவலாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாமல எனக்கு நல்லது எதாவது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.